தாய் சொல்லை தட்டாதே முதல் வேட்டைக்காரன் வரை எம்ஜிஆரை வைத்து அரை டஜன் படங்களை தயாரித்து அதீத லாபம் சம்பாதித்தார் தேவர். இனி தேவர் எம்ஜிஆருக்கு தேவையில்லை, எம்ஜிஆர் தேவருக்கு தேவையில்லை என்ற நிலை வந்திருந்த சமயம் தேவர் பிலிம்ஸை எம்ஜிஆருக்காக மட்டுமே நடத்துவது என்று தேவர் முடிவு செய்திருந்தாலும் தனக்குள் தன் வாழ்நாளில் ஒரு படத்தையாவது தான் இயக்கிட வேண்டும் என்ற எண்ணம் துளிர்விட்டு இருந்து வந்தாலும் அடுத்த வாரிசு நடிகர்களை தன் இயக்கத்தில் உருவாக்க முடிவு எடுத்தார் தேவர். தண்டாயுதபாணி பிலிம்ஸின் முதல் தயாரிப்பிலேயே தன்னை இயக்குநராக அறிவித்துக் கொண்டார் தேவர். அசோகன் கதாநாயகனாக சில படங்களில் தோன்றிய நேரம் அது. தேவர் பிலிம்ஸ் கம்பெனி நடிகரான அசோகனை தன் முதல் இயக்கத்தில் கதாநாயகனாக்கினார். தேவருக்கு படத்தை இயக்க தெரியுமா என்றெல்லாம் அசோகன் கவலைப்படவில்லை. எம்ஜிஆருக்கு பின் தேவர் தன்னை கதாநாயகனாக்கி விட்டாரே என இயக்க குஷியில் இருந்தார். அவருடன் முத்துராமன், சந்திரகாந்தா, நாகேஷ் மற்றும் மனோரமா நடித்தனர். படத்தின் நகைச்சுவை காட்சிகளை விட தேவரது இயக்கம் படு தமாஷாக இருந்ததாக படத்தில் பணிபுரிந்த அனைவரும் தெரிவித்தனர். விளைவு தன்னுடைய முந்தைய படத்தின் வெற்றிக்கு திருஷ்டி கழித்து விட்டார் சின்னப்ப தேவர்.